வாங்க வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி எடுத்து நாங்கள் காலையில் எங்கே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கோம்னா குன்னத்தூர் சந்தைக்கு தாங்க. டைம் ஆகிப்போச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா மணி 7:15 இருக்கும். நாங்கள் அப்படியே பெருமானூர் ரூட் வழியாக போய்கிட்டே இருக்கிறோம். பட் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் டிராஃபிக் ஆகிரும். நம்ம குன்னத்தூர் சந்தையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். என்ன ரீசன்னா இங்கே ஆடு, நாய், பூனை எல்லாமே அங்கே வச்சுருப்பாங்க. நம்ம மேக்ஸிமம் ஆடு வாங்க தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு நமக்கு அந்த போயம்பாளையத்துக்கிட்ட வந்தோடனே. வாங்க நம்ம வந்து சந்தையை பார்ப்போம். பார்க்குறதுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி. இப்போ நாங்கள் கரெக்டாக திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக போனோம். 25 கிலோமீட்டருங்க. ஒரே ரூடு தான், ஸ்ட்ரைட் ரூடு தான். கரெக்டாக நாங்கள் அவ்வளோ வேகமாக போய் கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரத்தில் போய் நாங்கள் ரீச் ஆகணும். மேப்பை போட்டு தான் போனோம். பட் நம்ம கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது ரோடு அப்படின்னு சொல்லி குன்னத்தூர் சந்தை வந்து சூப்பராக இருக்கும். என்ன நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு எப்படின்னா காலையில் ஒரு 4:30 மணிக்கு போயிருந்தோம்னா நிறையா ஆடுகள் பார்த்துருக்கலாம். நாங்கள் போனது 7 மணி. அந்த கொஞ்சம் ஆடெல்லாம் விற்றுட்டு அவங்க போயிடுவாங்க. அங்கே சில சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஒரு ஆடு உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஆடை நாங்கள் காப்பாற்றி கொண்டு முன்னாடியும் படாத பாடாயிருச்சு. இதான் ரோடு பக்காவாக இருக்கும், தெளிவான ரோடு தான். நம்ம சேஃப்டியாக போனோம். ஏன்னா குறுக்கையும் மறுக்காமல் ஆளுங்க வருவாங்க. நம்ம வந்து ஓவர் ஸ்பீடு போனோம்னா ஒன்று அவங்க இந்த யாருமே சைடு பார்க்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சைடு பார்த்து வளைவோம், இண்டிகேட் போடுவோம். அந்த இது யாருக்குமே அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யாருக்குமே கிடையாது. நம்ம தான் உஷாராக போகணும். பட் நம்ம ஸ்லோ பண்ணிக்கிறணும். அதனால் நம்ம கவனமாக போகணும். நம்மளும் இந்த குன்னத்தூர் சந்தை ரீச் ஆக போகிறோம். கரெக்டாக நம்ம குன்னத்தூர் சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 கிலோமீட்ரு, எக்ஸாக்டாக 7 கிலோமீட்ரு. நம்ம கரெக்டாக போய்கிட்டே நேர் ரோடு தான், எங்கேயுமே வளைய தேவையில்லைங்க. ரோடு சூப்பராக தண்ணி மாதிரி இருக்கும். இந்த பாருங்கள், மேப்பை பாருங்கள். கரெக்டாக நாங்களும் ஒரு நிமிஷத்தில் ரீச் ஆக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் குன்னத்தூர் சந்தைக்கு வந்துட்டோம். பட் வண்டி அங்கே பார்க் பண்ணுறது தான் கொஞ்சம் ரேரு. பார்த்து ஒரு ஓரமாக வண்டியை நம்ம பார்க் பண்ணிட்டு சைலாக் போட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஆடு பிடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போயே கொஞ்சம் வெறிச்சோடி கிடக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இதே ஓரளவு கூட்டம் தான். இதே 4:30 மணிக்கு பார்த்தோம்னா சரியான கூட்டமாக இருக்கும். குன்னத்தூர் சந்தையில் வந்து A to Z சில மிருகங்கள் எல்லாமே அங்கே விற்கிறாங்க. முயல், நாய், கிளிகள், இந்த மாதிரி பூனை, இந்த மாதிரி நிறையா விற்கிறாங்க. நம்ம வந்து ஆடு பார்க்க தான் மெயினாக போகணும். பட் நம்ம நினச்ச அளவுக்கு ஆடு இல்லை. ஆனால் ஆடு வாங்குறதுல பல நேக்குகள் இருக்குது. அந்த நேக்கு எங்களுக்கு தெரியலை. ஏதோ சும்மா அப்படியே போனேன். அது நிறைய பேர் சொல்கிறாங்க ஆடை தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சேவல்லாம் நிறையா இருக்குங்க. சேவல்லாம் பார்த்திங்கன்னா 2000, 3000, 4000, 5000 அப்படிங்கிறாங்க. இதுதான் நம்ம குன்னத்தூர் சந்தை என்ட்ரன்ஸ் இது தான். ஆனால் 4:30 மணிக்கு வந்தால் ஜேன்னு சூப்பராக இருந்திருக்கு. இதான் நம்ம பார்க்க வந்த ஆடு. இந்த ஆடெல்லாம் பார்த்திங்கன்னா 5000, 4000 இப்படி சொல்கிறாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் சொல்கிறாங்க. பட் ஒரு வாரம் பெருசுனா ஆடு ரேட் அதிகமாக. ஏன்னா பக்ரீத் வருது. இந்த சந்தை வந்து வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை நடக்குங்க. நம்ம குன்னத்தூர் சந்தை எல்லாமே இருக்குங்க. ஆடெல்லாம் விதவிதமான ஆடுகள்லாம் இருக்குதுங்க. இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் சந்தை இந்த ஆட்டை மட்டும் ஓரமாக அந்த வண்டிக்கு கீழே போட்டாங்க. என்ன ரீசன்னா, இது விற்காவோட 2000 ஏன் இப்படி அனாதையாக போட்டு போயிட்டாங்க தெரியல. நாங்களும் அதுக்கு வாட்டர் கேன் வாங்கி தண்ணி ஊற்றி அந்த கண்ணில் இருக்கிற மண்ணெல்லாம் கழுவி விட்டு இதை ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்தோம். ஏன்னா இந்த என்ன ரீசன் தெரியல, இவங்க இப்படி போட்டு போயிட்டாங்க, உயிரை மதிக்காமல் போயிட்டாங்க அப்படின்னு எங்களுக்கு கவலையாக இருந்துச்சு. பட் ஒவ்வொரு இடமா கொடுத்து ரெடி பண்ணி, ஒவ்வொரு இடமா நிப்பாட்டி தண்ணியை கொடுத்து ரெடி பண்ணி அதை வீட்டுக்கு கூட்டு வந்து நாங்கள் பால் பொட்டலில் வச்சு பால்லாம் கொடுத்து ரெடி பண்ணி ஆள் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் அந்த ஆடு வளர்க்குறவங்களுக்கு கேட்டதுக்கு வந்து ஆட்டு ஒட்டு உண்ணி அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் வைக்காதீங்க, பிள்ளைகளை இருக்கிற வீடு பரவும், இது என்ன செய்ய. ஏன்னா இதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் மருந்து என்னன்னு தெரியல. உங்களுக்கு மருந்து தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆடு வளர்க்குறவங்கள்ட்ட கொடுத்தோம். இது அவங்க பிழைக்காது அப்படின்னாங்க. அவங்க கையில் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த ஆட்டுக்கு. நாங்கள் வண்டியில் போய்கிட்டு இருக்கிறோம். ஏறுங்க, ஒவ்வொரு இடமா வச்சு கொண்டு போய் ஓரளவுக்கு ரெடி பண்ணி காப்பாற்றியாச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. வீடு வந்து சேர்ந்து இதுக்கு என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ஓரளவுக்கு ஓகே. பால் பாட்டில் வச்சு பால்லாம் கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி அப்போ அவங்க தான் சொன்னாங்க ஆட்டு உண்ணி இது போகாது, ஒட்டு உண்ணி என்னமோ சொன்னாங்க. இதை பற்றி தெரியல. இதுக்கு எது மருந்து தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஆள் வளர்க்குறோம், அவங்கள்ட்டையும் நம்ம கொடுத்துட்டோம். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியலை. பட் எங்களால் முடிஞ்ச ஒரு ஃபஸ்ட் எய்ட் நம்ம கொடுத்துட்டோம். பட் இந்த ஒட்டுண்ணிங்கிறது வந்து இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். இதை பற்றி எனக்கு தெரியல. கண்ணெல்லாம் மூடிடுச்சு. இறந்துச்சியா அப்படின்னு இல்ல உசுறு அரை உசுரா இருந்துச்சு. நான் இப்படி தொட்டு பார்த்தேன், மூச்சு இழுத்து விட்டுருச்சா, கண்ணு ஃபுல்லா மண்ணா இருந்துச்சு. ஏங்க அதுக்கப்புறம் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தோம். அப்போ அவங்கள்ட்டே நம்ம ஒப்படைச்சாச்சு. அந்த பக்கத்து வீட்டில் ஆடு வளர்க்குறவங்கள்ட்ட அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியலை. அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு தெரியல. உங்களுக்கு இதோடைய அந்த உண்ணியோட
ஆட்டு உண்ணிங்கிறாங்களே அதோடைய இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். இது எதனால் வருது என்ன விஷயம் எனக்கு தெரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் மேலும் அப்டேட் வேணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அடுத்த அழகான சந்திப்போம். நான் உங்கள் நண்பன் ரீமர் தமிழா. இந்த குன்னத்தூர் சந்தை வந்து வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமை நடக்கும். மேக்ஸிமம் காலையில் 4:30 மணிக்கு போகிற மாதிரி பாருங்கள். 4 to ஒரு 5:30 6 மணி வரையும் ஜேஜேன்னு இருக்கும். அப்புறம் 7 மணியான மார்க்கெட்டே செலவாயிரும். மறந்துடாமல் இந்த ஒட்டுண்ணி எதனால் வருது, ஆனால் இந்த ஒட்டுண்ணி இருந்துச்சுன்னா வீடே வரும், பிள்ளையமெல்லாம் பரவும், இன்ஃபெக்ஷன் வரும்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சுன்னா மறந்துடாமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.